இருந்தால் பொய்யை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை. ஆனால் இன்றைக்கு அன்னை மரியா நம்மிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்றால் நீங்கள் தூய்மையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள், வாய்மையான வார்த்தைகளை பேசுங்கள், நேர்மையான செயல்பாடுகள் நமக்கு வேண்டும். ஒரு கிறிஸ்துவனாக நான் நேர்மையாக வாழ முயலவில்லை என்றால் அந்த கிறிஸ்துவன் என்ற பெயருக்கு அது இழுக்கு என்பதை நாம் உணர்தல் அவசியம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நம் முன்னே வைக்கப்படுகிற ஒரு சவால் தூய்மையான சிந்தனைகள், வாய்மை நிறைந்த பேச்சு, நேர்மையான வாழ்க்கை முறை. இந்த நேர்மையான வாழ்வு முறையோடு இன்னும் ஒன்றையும் நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். நம் சகோதர சகோதரிகளை வாழ வைக்கின்ற வாழ்வு முறை. நம் சகோதர சகோதரிகள் மீது அக்கறை காட்டி அவர்களை வாழ வைக்கின்ற செயல்பாடுகள் நம்மிலே நிறைந்திருந்தால் நாம் நிச்சயமாக தூயவர்கள். நாம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தூயவர் என்று நாம் போற்றுகிறோம். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் தூயவராக இருப்பது போல, ஆண்டவர் நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். அந்த நிறைவு என்பது எதை குறிக்கிறது? அங்கேயே விளக்கம் சொல்லப்படுகிறது. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழை பொழியச் செய்கிறார். ஆகவே தீயவர் நல்லவர் என்று பாராமல் எல்லோரையும் அன்பு செய்து அவர்களை வாழ வைக்கின்ற ஆண்டவர், அதுதான் அவருடைய நிறைவு, அதுதான் அவருடைய தூய்மை. ஆகவே நீங்களும் அப்படி உங்கள் சகோதர சகோதரிகளை வாழ வையுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகள் மீது அக்கறை காட்டுங்கள். அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தில் வாழ்விழந்து தவிக்கின்ற மக்கள், சமுதாயத்தினுடைய விளிம்புகளுக்கு தள்ளப்படுகிற மக்கள், அவர்கள் மீது நீங்கள் பரிவு காட்டி அவர்களை வாழ வைக்கின்ற போது நீங்கள் தூயவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அருமையான